லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். நம்ம தொகுதியில 4 பேர் நிக்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய சார்பாக மாங்குடி கைச்செருக்குல நிக்கிறார். 2வது குக்கர் செருக்குல ஒருத்தர் நிக்கிறார். 3வது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அது நிக்குது. 4வது சீமா நிக்கிறார். 4 பேர் தான் நிக்கிறாங்க. சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காண போடுவார், அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவெற்றியூர்ல நின்னாரு. திருவெற்றியூர்ல நின்னவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருவெற்றியூர் போனாரா? போவே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்ச அப்புறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். நான் கூட எலெக்ஷன் நின்ன போன தடவை ஜெயிக்கும் போது எனக்கு எதிர்த்து அவங்க கட்சி சார்பா ஒரு பொண்ணு நின்றுச்சு. யார் பண்ணா எனக்கு எழிலரசின்னு ஒரு பொண்ணு நின்றுச்சு. அந்த பொண்ணு வந்து எந்த ஊரு? அந்த பொண்ணு திருப்பி வந்துச்சா இந்த ஊருக்கு? உங்களை வந்து பாத்துச்சா? நல்லது கெட்டது கேட்டுச்சா? இல்ல. அவ்வளவுதான். சீமான் கட்சி எப்பவுமே அப்படித்தான். எலெக்ஷன் போது ஒரு டூரிஸ்ட் மாதிரி வருவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அவருக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது வீரவாசனம் நிறைய இருக்கும். அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களோட நிற்பவர், தேர்தலுக்காக மட்டும் உங்களோட வராதவர், உங்களோட நிற்பவர் நம்மளுடைய வேட்பாளர் மாங்குடி. அவருக்கு கைச்செருக்குல போடுங்க. சீமான் வந்தாங்கன்னா நல்லா செட்டிநாடு சாப்பாடு போட்டு பிள்ளையார்பட்டிக்கு அனுப்பிச்சு விபூதியை போட்டு திருப்பி அனுப்பிடுவோம். நல்லா நம்மளோட விருந்தோம்பலை பண்ணுவோம். நம்ம ஊருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை பார்க்கணும்னா கூட நீங்க ஹோட்டல்ல தான் போய் பார்க்கணும். அவருக்கு வீடு கிடையாது. இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் கிடையாது. இந்த ஊருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நம்மளோட விருந்தோம்பல் மாதிரி வந்தவரை நல்லா திருப்பி அனுப்புறது நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் யார் நிக்கிறா? புதுசா ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சியில ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு, ஒரு டாக்டர் நிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த டாக்டரு முழு நேரமா ரீல்ஸ் போடுறாரு. அவருக்கு பேரே டாக்டர் ரீல்ஸ் வச்சிருக்கேன். என்ன பார்த்தாலும் ரீல்ஸ். இதுக்கு வந்து அவர் வந்து ரீல்ஸ் போட்டே இருக்காரு. தம்பி, ரீல்ஸ் போட்டா என்ன பண்ணும்? லைக் போடலாம். ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. ரீல்ஸை பார்த்தா லைக் பண்ணு, ஓட்டு போடணும்னா மாங்குடிக்கு கைச்செருக்குல தெளிவா இருக்கு. பின்னாடி சிரிக்கிற பொம்பளை எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பிரைவேட் அக்கௌண்ட் எனக்கு நல்லா தெரியும். ரீல்ஸ் பார்த்தா லைக் போடு, ஓட்டு போடணும்னா மாங்குடிக்கு கைச்செருக்குல போடு. இது ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ரீல்ஸ் டாக்டருக்கு என்னமோ பவுன்சர்லாம் இருக்காங்கன்னா ஆடம்பரமா 3 வண்டியில வரானா, வாக்கி டாக்கியில வச்சிருக்காங்க. நமக்கு எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா, இல்ல இந்த மாதிரி போலி பந்தா செய்யற டாக்டர் ரீல்ஸ் வேணுமா? நீங்க முடிவு பண்ணீங்க. எளிமையானவர் வேணும். உங்க கூப்பிட்ட குரல் கோடி வருவது வேண்டும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் மாங்குடி அவர்கள். அவருக்கு கைச்செருக்குல வாக்களிக்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் குக்கர் செருக்குல நிக்கிறார். திருப்பி 2 தடவை நின்று தோத்து போயிருக்காரு. 3வது தடவை நிக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஆழமா சொல்றேன், சிந்திச்சு சொல்றேன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த குக்கர் கட்சியே இருக்காது. பிஜேபி கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை கடிச்சு குதறி சாப்பிடுவாங்க. அதை வந்து ஸ்வாகா பண்ணிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன்ல குக்கரே இருக்காது. குக்கர் வந்து தாமரையா மாறிடும். என்னுடைய ஃப்ரெண்டு தான் தினகரன் அவர்கள், எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொல்றேன், கடைசி தடவையா உங்க சின்னத்துல நிக்கிறீங்க. அடுத்த தடவை உங்க கட்சியும் இருக்காது, உங்க சின்னமும் இருக்காது. பிஜேபி உங்களை சாவா பண்ணிடும். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு நல்லது கிடையாது. இந்தியா திணிப்பாங்க. அவங்க நமக்கு வேண்டாத விஷயத்தை கொடுத்துவாங்க. நம்மளோட கலாச்சாரம் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு வேண்டிய ஆபீஸ்ல போடுவாங்க. எல்லாமே மறைமுகமா அவங்க ஆட்சி நடக்கும். தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் ஒத்தே வராது. ஆனா இன்னைக்கு அந்த அதிமுக முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி அதிமுக கூட போய் யாராவது கூட்டணி வைக்கணும்னா டெல்லியில இருந்து வந்து அதிமுக ஆபீஸ்ல போய் பேசுவாங்க, இல்லைன்னா ஜெயலலிதா வீட்டுல போய் பேசுவாங்க. இன்னைக்கு அதிமுக கட்சிக்குள்ள பஞ்சாயத்து நடந்தா கூட டெல்லிக்கு போய் தான் அந்த பஞ்சாயத்து பண்றாங்க. அந்த கட்சிக்கு சுயமரியாதையும் கிடையாது, தன்னிச்சையா செயல்படுகின்ற திறனும் கிடையாது. அதனால அந்த கட்சியை ஒதுக்கிவிட வேண்டும். அந்த குக்கர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வரவே வராது. அந்த குக்கர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தாமரையா மாறிடும். அதனால குக்கரை ஒதுக்கிவிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் மாங்குடி. தெளிவா இருக்கீங்களா? வெளியூர்ல சீமானுக்கு நல்ல சாப்பாடு போட்டு பிள்ளையார்பட்டிக்கு அனுப்பி விபூதியை போட்டு ஊருக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா அவருக்கு இங்க வீடு இல்லை, அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். டாக்டர் ரீல்ஸுக்கு லைக் போடுவோம், ஓட்டு வந்து மாங்குடிக்கு போடுவோம். கரெக்டா தம்பி? ரீல்ஸுக்கு லைக், ஓட்டு மாங்குடிக்கு. அதை மறந்துடாதீங்க. 3வது குக்கர் தாமரையா மாறிடும். அதனால அது நமக்கு வேண்டாம். அதை நிராகரிச்சுட்டு கைச்செருக்குக்கு போடும். அடுத்த கேள்வி, யார் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகும்? நமக்கு சீட்டே ஜெயிக்காத சீமானுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் பாட்டும் டிவியில வேணா வேறமா பேசிட்டு போலாம் இல்லையா? ஒரு சீட்டு ஜெயிக்க போறதுல அதை வந்து நிராகரிச்சிடலாம். அடுத்தது புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எந்த விதமான அனுபவமும் கிடையாது. அவர் கட்சியில யார் இருக்கான்னு அவருக்கே தெரியாது. என்ன கொள்கை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது.
ஆனா வசனம் மட்டும் பேசுறாங்க. வசனத்தை பார்த்து கவர்ந்துடாத. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உனதான் சொல்றேன், இந்த வசனத்தை பார்த்து இன்ஸ்டாகிராம் மட்டும் மறந்துடாத. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் ஒதுக்கிடு. சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. உங்க வீட்லயே பொண்ணெல்லாம் இருந்தா சொல்றீங்கல்ல, அம்மா வாழ்க்கையை பத்தி நிஜ வாழ்க்கை வேற சினிமா வேறன்னு சொல்றோமா இல்லையா? சொல்றீங்களா இல்லையாம்மா? நிஜ வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு வேறுபாடு இருக்குல்ல, அதே மாதிரிதான் அரசியல், நிஜ அரசியலுக்கு சினிமாவுக்கு வேறுபாடு இருக்கு. சினிமாவை பொறுத்து கலைச்சி எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க எல்லாம் வந்தாக்க நாட்டை ஆள முடியுமா? ஆபீசர்கிட்ட பேச முடியுமா? ஃபைல பார்க்க முடியுமா? வீட்டுக்கு விட்டு வெளியே வராதவங்க கோட்டைக்கா போறாங்க. வீட்டை விட்டு உங்க கட்சிக்காரனை பார்க்காதவங்க ஆபீசரை பார்க்கவா போறாங்க? ஃபைல படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்கா? இல்ல ஃபைல படிச்சதுல உள்வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கான்னு சிந்திச்சுப்பாங்க. அதனால அவர்களை நிராகரிக்க வேண்டும். மூணாவது, இது வரைக்கும் ஒரு விபரீத ரீதியாக சரித்திர பிழையால முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்செல்லாம் முதலமைச்சர் ஆகல. அப்புறம் எம்எல்ஏ ஊர்ல வச்சாரு ஒரு ரிசார்ட்ல. அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல வந்து முதலமைச்சர் ஆனார தவிர அவர் தேர்தல் இருந்து ஜெயிச்சு வரல. அதனால தேர்தல் இருந்து மக்களை சந்தித்து ஜெயித்த ஒரே வேட்பாளர், இந்த முதலமைச்சர் வேட்பாளர் இந்த தேர்தல் என்று பார்த்தால் அது திரு மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். உங்களுக்கு நல்ல திட்டங்களெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டு உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால், இந்த மத்தியில இருக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு மறைமுகம் வர வேண்டாம் என்பதால், தமிழ்நாட்டை நல்ல பாதையில கொண்டு போக வேண்டும் என்றால், நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒரே சின்னம் தான். இந்த தொகுதியை பற்றி அது என்ன சின்னம்? கை சின்னம். ரீல்ஸா பார்த்தா லைக் போடு, ஓட்டு போட்டுன்னா டாக்டர் மாங்குடிக்கு போட்டு சொல்லி ஒரே ஒரு ஸ்லோகன் சொல்றேன், அது உள்வாங்கிக்கிட்டு கரெக்டா எல்லாரும் சொல்லுங்க. ஐ லவ் காரைக்குடி, we want மாங்குடி. காரைக்குடிக்கு நான் காரைக்குடியை நேசிக்கிறேன், காரைக்குடிக்கு தேவை மாங்குடி என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் கைச்சின்னத்திலே வாக்களியுங்கள். மற்றது எல்லாத்தையும் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கைச்சின்னத்திற்கு இந்த புதுவையிலிருந்து இருந்து அமோக வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.